அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு சுகர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 7th மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் அதுக்காக நான் டேப்லெட் எதுவுமே எடுக்கலை. எனக்கு டயட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம டேப்லெட்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுப்போம்ல, அப்போ எடுக்க சொன்னது. நாங்கள் 3rd மந்தில் தான் நாங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணது. அப்போது எடுத்த டெஸ்ட்டில் சுகர் லெவல் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போனவுடனே பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பில் கவுண்டருக்கு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்டாம்ப் அடித்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது பனிமலர் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சிக்கு ஃப்ரீயாக பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக தான் இந்த டெஸ்ட்டு எடுக்கிறீங்க அப்படின்றதுக்காக அந்த ஸ்டாம்ப் அது ஏஎன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் அடித்து கொடுப்பாங்க. ஸோ அது போய் ஸ்டாம்ப் அடித்து வாங்கிட்டு பில் போட்டுட்டு போய் பிளட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அகைன் பிளட் கொடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் மட்டும்தான் போயிருந்தேன். மறுநாள் ஸ்கேன் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கே ரிப்போர்ட் வராது. ஸ்கேன் அன்றைக்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடி நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நாள் போய் நான் மட்டும்தான் அன்றைக்கி போயிருந்தேன். பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் நம்ம ரிப்போர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இது க்ரோத் ஸ்கேனுக்காக போயிருந்தோம். அங்கேயும் போய் ஃபஸ்ட் பில் போட்டு அப்போ நான் இவங்க பாப்பா 3 பேருமே போயிருந்தோம். போய் பில் போட்டுட்டு அங்கே ஸ்கேனுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டம். அன்றைக்கி ஸ்கேன் எடுத்து முடிக்கிறதுக்கே 2-2:30 ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். எப்போவுமே லேட் ஆகும். ஃபஸ்ட் இயர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்டி ஸ்கேன் எடுப்பாங்க, அப்புறம் அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க. இங்கே அந்த 1 by 1 எடுப்பாங்க. ஸோ எனக்கு க்ரோத் ஸ்கேன் ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, உக்காந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்து ரிப்போர்ட் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அங்கேயே சாப்பிட்டோம். அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு பேபியோட பொசிஷன் ப்ரீச் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு நார்மல் டெலிவரி தான். செகண்ட் பேபியும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. நல்லபடியாக நான் செகண்ட் ப்ரெக்னென்சிலேருந்து பேபி பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா பூந்தமல்லி தாண்டி நஸ்ரத் பெட். அப்புறம் இது ப்ரெக்னென்சிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்கேனாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஈவன் டெலிவரி கூட ஃப்ரீ தான். ஒருத்தவங்களுக்கு அப்போது எமர்ஜென்சி அப்படின்ற டைமிங்கில் கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதுவுமே ஒரு 2000-3000 அவ்வளோதான் ஆகுமே தவிர முழுக்க ஃபுல்லாமே ஃப்ரீ தான். கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸ்கேனுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, அவ்வளோ கூட்டம். அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். என்ன மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாமே கிளியர் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு வாய்க்கு வளருது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய்.